எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தார், பிள்ளைக்கனியா என்னை படைத்தார். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய் ஒன்றல்ல, நீ செய்த தியாகம் நான் வெல்வதே. ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடிய வரிகள் இது. இன்னைக்கு அவர் இருந்திருந்தா இப்படித்தான் பாடியிருப்பாரான்னு தெரியல. ஆனா இந்த தாயோட வயத்துல அவங்களுக்கு குழந்தைங்களா பிறக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பிள்ளைங்க நெகிழ்ச்சியோட பேசியிருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நாம இப்ப முதல்ல சந்திக்க போறது திருமதி சீதா லக்ஷ்மி அவர்களுடைய மகன்களையும் மகளையும். வாங்கம்மா. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் போயிட்டு வரும்போது ஆப்பிள் வாங்குறாங்கன்னு வைங்களேன். ஆப்பிள் வந்து எப்பவுமே நிறைய விலை தானே இல்லைங்களா, லேசாக அழுகி போயிருக்கும். இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் தான் வாங்க முடியும். வாங்கினா நாங்கெல்லாம் ஓடி போய் அந்த பையை போய் பிரிப்போம், அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆப்பிளாக எடுத்து அந்த அழுகின போர்ஷனை வந்து கட் பண்ணிட்டு அந்த நல்லா இருக்க போர்ஷனை மட்டும் கொடுப்பாங்க. நான் ரீசெண்டாக கனடா போயிருந்தேன் தம்பி வீட்டுக்கு. நான் போயிருந்த வீட்லேயே ஆப்பிள் ட்ரீ இருக்கு. அந்த பிள்ளைங்க ஆப்பிள் வந்து சொந்த வீட்டில் சொந்த ஆப்பிள் மரத்தில் காய்ச்சி கீழே விழுத ஆப்பிள் எடுத்து சேதறி விளையாண்டுட்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய சேஞ்ச் லைஃப்ல. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரே காரணம் தான் லைஃப்ல, அம்மா தான். அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. திரு கண்ணன், நீங்க தான் மூத்தவரா? ஓகே. நீங்க வந்து மகாராஜன் மூணாவது. ஓகே. நீங்க? நான் 5th பொண்ணு. கடைசி பொண்ணா? எனக்கு ஒரு தம்பி இருக்கான். உங்களுக்கும் இன்னொரு தம்பி இருக்கான். ஓகே. நீங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே முதல்ல சொல்லுங்க. நான் வந்து டாக்டரேட் இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னோட போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சுக்காக இந்த மேல கனடா போறேன், ஒரு பெரிய பிசினஸ் ஸ்கூலுக்கு. ஓகே, வெரி குட். அப்புறம் மகாராஜன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மதுரை கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து பிஎல் முடிச்சிருக்கேன். அங்கேயே ப்ராப்பர்ட்டி ஆக்டில் எம்எல்லும் படிச்சிருக்கேன். இப்போ எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே. எம்எல்எம்மும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சொந்தமாக ஆஃபீஸ் வச்சுருக்கேன். 6 பேர் ஜூனியராக என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. ஓகே மகாராஜன். ஐ எம் சாந்தினி ராஜமோகன். நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் முடிச்சுட்டு திருநகரில் இந்திரா காந்தி மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஜி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சில குடும்பங்களை பார்க்கும்போது சொல்லுவோம், அந்த குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப படித்தவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த எண்ணம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருது. ஆனால் இவங்க வளர்ந்த சூழ்நிலை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஆச்சரியம் இன்னும் பல மடங்காகும். திரு கண்ணன், முதுகலை பட்டம் படிச்சுட்டு இருக்கும் போது வந்து உங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமா, நான் எம்காம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா காலமாயிட்டாங்க. சரி, அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா வந்து பாளையங்கோட்டை மார்க்கெட்ல பிளாட்ஃபார்ம்ல வந்து வாழை இலை இருக்குல்ல, அது வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அப்பா இருந்த வரைக்கும் கூட உங்களுடைய ஒரு எப்படி இருந்தது, ஒரு நிலைமையில வீட்டுல பொருளாதார நிலைமையெல்லாம் ரொம்ப உயர்தரமா இருந்திருக்க முடியாது இல்லையா? இல்ல, ரொம்ப மோசமா இருந்தது. சுருக்கமா சொல்றதா இருந்தா, நல்ல சாப்பாடு அப்படின்றது கூட ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா 5 பிள்ளைங்க இருந்திருக்கீங்க, ஒரு குடும்பத்துல 7 பேர் சாப்பிடணும், பிளாட்ஃபார்ம்ல வாழை இலை விற்கிறது தான் அவருடைய தொழில் இல்லையா? சோ எப்படி எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் 5 பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டி? இல்ல, நாங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் படிச்சோம். அங்க ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இல்லை. சாப்பாடு அங்கேயே போட்டுருவாங்க, மதிய சாப்பாடு. ட்ரெஸ்ஸஸும் அவங்களே கொடுத்துருவாங்க, புக்ஸும் அங்கேயே கொடுத்துருவாங்க. அதனால பேர்டன் இல்லை, ஃபீஸ் கட்டணும் புக்ஸ் வாங்கணும் அப்படின்ற பேர்டன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ நீங்க சொல்ற ஒரு சூழ்நிலையே வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் பளிச்சுன்னு புரியுது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல திடீர்னு அந்த குடும்ப தலைவனுடைய மறைவுக்கு அப்புறமா உங்க அம்மா எப்படி? அப்பா வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்க ஆக்சுவலா.
ஸோ அது வந்து ஒரு நாள் போக்கில் கொஞ்சம் அதிகமாகி அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட், மெடிக்கலி ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அப்படின்னா ஒரு நாள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்பாவை ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நானும் அம்மாவும் பிளான் பண்ணோம். இவங்களாம் ரொம்ப சின்னவங்க. ஸோ அப்பா வந்து ரைட் சைடில், அம்மா வந்து லெஃப்ட் சைடில், நான் நடுவில். அப்பா வந்து நான் கையை பிடிச்சிக்கிறேன், கூட்டிகிட்டு போகிறேன் ஜிஹெச்சுக்கு. வீட்டிலேருந்து நடந்து பேஷண்ட்டை. ஆமாம், அவங்க ரொம்ப நார்மல் ஹெல்த்லலாம் இல்லை, ரொம்ப வீக்காக தான் இருந்தாங்க. நான் நடந்து கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க என்னை திட்டிகிட்டே வராங்க. நீ வந்து என்னை வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போகிற, ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற, விடு வேண்டாம், ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கூட்டிகிட்டு போனோம், அட்மிட் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில். கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் இதுக்கு போயிட்டாங்க, ஹெல்த்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 2-3 நாள் அப்படி இருந்தாங்க, அன்கான்ஷியஸாகவே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃபைன் மார்னிங் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா, அப்பா ஒருத்தர் தான் வந்து உழைக்கிறவங்க வீட்டில். நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் தான் எல்டெஸ்ட்டு, நான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கீழே இவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. கடைசி தம்பெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சார். அப்போ அம்மாவும் போய் வேலைக்கெல்லாம் போனதில்லை, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், அது வரைக்கும் வேலைக்கே போனதில்லை. ஸோ அப்பாவை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு கூட வந்து கையில் பணம் இல்லை. அப்போ நமக்கு நல்ல ரிலேஷன்ஸ் இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து மானிட்டரி வைஸ் ரொம்ப ரிச்சாக இல்லாட்டி கூட மனத்தளவில் வந்து ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதில் சிலர் வந்து அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஃபினான்ஷியல் ஹெல்ப்பை பண்ணி தான் அப்பாவோட பாடியவே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வேலைகள்லாம் முடிச்சிட்டோம். எங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, துஷ்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கேதம் கேட்க வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரிசிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ கல்யாண வீட்டுக்கு மொய் செய்கிற மாதிரி துஷ்டி வீட்டுக்கு வந்து அரிசி, நெல் இப்படியெல்லாம் எடுத்து வருவாங்க எங்கள் சொசைட்டியில். அதோட ஸ்டாக்கு குறைய குறைய வந்து நமக்கு இங்கே வந்து பயமும் வாழ்க்கையை நோக்கின அந்த இதுவும் வந்து அதிகமாக ஆகிட்டே இருந்தது. அம்மா வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஆளுன்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அம்மா வந்து ஒரு வெடிக்காத எரிமலை மாதிரி தான், எதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா ஆமா, நாங்களாம் இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னா அது அம்மாட்ட இருந்து வந்த அந்த ஹெரிடிட்டேட்டரி சமாச்சாரம் தான். நாங்க ஒண்ணு இதெல்லாம் வெளியே கத்துக்கல ஆக்சுவலா. ஸோ அந்த ஸ்டாக்கு குறைஞ்சி முடியுது ஆக்சுவலா, கொஞ்ச நாள் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபைன் மார்னிங் எந்திரிச்சு இந்த சொசைட்டியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அடிச்சு தரமட்டமாக்கிட்டு நான் வந்து எங்க பிள்ளைங்களுக்காக வந்து பாடுபட போறேன் அப்படின்னாங்க. பட் அதுக்கு வந்து அவங்கள்ட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, யாரும் இந்த சொசைட்டியில் தெரியாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. அப்பா பண்ண அதே வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்க, மெதுவாக பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, சூழ்நிலை ஃபேமிலியில் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு, நான் வந்து வேலை பார்க்குறேன், வேலை பார்த்து ஏதோ சம்திங் பண்ணுறேன், ஆனால் எந்த சூழ்நிலையும் வந்து படிப்பை மட்டும் யாரும் வந்து ஸ்டாப் பண்ணிடாங்க. அவங்க வார்த்தைகளை தான் நீங்கள் எல்லாருமே தேவ வாக்கா எடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் படித்து எவ்வளோ டிகிரி பின்னாடி பேருக்கு முன்னால் போட முடியுமோ போட்டீங்க. நான் எம்காம் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் அப்பா காலமாயிட்டாங்க. கொஞ்சம் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்னால நல்ல காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சி படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலேஜில் வந்து அதுவரை கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடந்ததில்லை. ஆனால் நான் முடித்த வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 72 கேண்டிடேட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ஒரே ஒருத்தருக்கு தான் போஸ்டிங் கிடைச்சது, எனக்கு தான். ஸோ நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனேன். நீங்கள் சொன்ன போது அம்மாவுடைய சந்தோஷம் எப்படி இருந்தது? மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கணும், என்னால் அதை ரீகலெக்ட் பண்ண முடியல. சாந்தினி, நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா இப்போ அண்ணன் சொல்லும்போது அந்த ஆண்டுகள்லாம் நீங்க இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க இல்லையா? எனக்கு 11 வயசு. நான் அப்பா இருந்த வரைக்கும் வந்து ரொம்ப செல்லமா நான் இருப்பேன். எங்க வீட்டுல எல்லாருமே பசங்க 4 பேரு, நான் ஒரு பொண்ணு. ரொம்ப செல்லமா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னை அவ்வளோ செல்லமா வச்சிருந்தாங்க. சடனா அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் வந்து அதை அம்மாவாலையும் சரி எங்க யாராலுமே வந்து ஏத்துக்க முடியல. மனசளவுல வந்து ரொம்ப இதாயிட்டோம். வரவங்களாம் கொஸ்டின் கேட்பாங்க, என்ன பண்ண போற, எல்லாம் நண்டு நசுக்குமா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வச்சிருக்கே, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஒன்றுமே சொல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணேன்னு தெரியல அப்படிம்பாங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தூங்காமலே இருந்தாங்க. என்னம்மான்னு கேட்டால் ஒன்றும் சொல்லலை. மறுநாள் காலைல கிளம்பிட்டாங்க கடைக்கு. நிறைய பேர் பேசினாங்க, என்னடா இவ இவ்வளோ பெரிய பையன்லாம் வச்சுருக்கா, பசங்களை கொத்த வழிக்கு அனுப்புனா கூட உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ அம்மா ஒரே வார்த்தை, படிக்காதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவாங்க. வந்து நான் படித்தா மட்டும்தான் என் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும், அதனால் வந்து என் பிள்ளைங்களை நான் படிக்க வச்சே ஆகுவேன். யாரை பற்றி இந்த ஊர் உலகம் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் 4 மணிக்கு போனாங்கன்னா 4 மணி 3 மணி கணக்குப்பா கூட கிளாக்லாம் கிடையாது. அப்போலாம் எங்கள் வீட்டில் கோழி கூவிச்சுனா எந்திரிச்சு போயிடுவாங்க. போகிறப்ப என்னை எழுப்பி விட்டு போவாங்க. எந்திரிச்சா சமைச்சிடலாம், எந்திரிக்க லேட் ஆகிட்டுனா அடுத்து எப்போ சமைக்கிறோன்னு சமைச்சு வச்சுட்டு போகணும். அந்த மாதிரி தான். என்ன மகாராஜன், இப்போ இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது வந்து முக்கியமா உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு வெறியா இருந்திருக்கு. பட் அதை எப்படி ஆக்சுவலா சாதிச்சாங்க அப்படிங்கிறது இன்னும் கூட எங்களால புரிஞ்சுக்க முடியல. 4 மணிக்கு வந்து அந்த இலக்கட்டு வந்துடும், அதை போய் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சாதான் 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணணும். நைட்டு 10 மணிக்கு வருவாங்க. நாங்கள் யாராவது சைக்கிளில் போய் அம்மாவை கூப்பிட போயிடுவோம். மற்ற நேரம் நான் ஸ்கூல் போகிறதுனால தங்கச்சி வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு
அண்ணன் வந்து எம்காம் படிக்கும்போது கூட அம்மா கூட போய் அந்த இலையெல்லாம் வாங்கி அந்த ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாங்க. நான் இருந்திருக்கேன். இன்னொரு அண்ணனும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. தங்கச்சி வந்து சமையல் பார்த்துக்கிட்டு. ஆனால் அம்மாவை நாங்கள் காலையில் போனால் நைட்டு தான் பார்க்க முடியும். தம்பி வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டான். அம்மாவை வந்து பார்க்குறதே பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லா நாளுமே இருக்கும். ஒரு நாள் கூட லீவ் போட்டாலும் நாங்கள் சாப்பிட முடியாது. ரேஷன் அரிசி தான். எங்கள் வீட்டில் வந்து மண் வீடு தான் இருந்தது. அந்த வீடு ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா 92 வாக்கில் வெள்ளம் பயங்கரமாக வந்து ஒரு கார்னர் உடஞ்சிட்டு தண்ணிலாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி வரும். அதை அடைச்சி ரொம்ப சிரமப்பட்டோம். அதுக்குள்ளே அண்ணனுக்கு லேனிசிட்டான ஒரு கம்ப்யூட்டர் இதில் வந்து வேலை கிடச்சிது. அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து பாம்பே போய் அங்கேருந்து ஃபாரின் போயிட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக டெவலப் ஆக அம்மா அப்புறம் தான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து விடுபட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஆனால் யாரையும் வந்து வேலைக்கு போகணும்னு சொன்னது கிடையாது. நாங்கள் யாரும் டியூஷன்லாம் படிக்கலை. அம்மா வந்து படிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் யாரும் வந்து போகலை. எல்லாருமே நல்லா ஓரளவு பரவாயில்லாமல் படித்தோம். இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கோம் எல்லாருமே. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எங்கள் அம்மா வந்து நடு ரோட்டில் வந்து இருந்து வியாபாரம் பண்ணணும். தங்கச்சிக்கு வந்து தெரியாது. நான்லாம் கொஞ்சம் பெரிய பையன், எங்கள் அண்ணன் அதை விட பெரிய பையன். இன்னொரு அண்ணன்லாம் ரொம்ப ரோசம் வரும் அவருக்கு. நாங்கள் போய் எங்கள் அம்மாவை அங்கே பார்க்கும்போது 100 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா அந்த ரோட்டில் உட்காந்து அலங்கோலமாக உட்காந்து அந்த இலையை கட்டி கொடுக்குறத பார்த்தா எங்களால் அது தாங்க முடியாது. நாங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கோம், வேணாமான்னு கூட கேட்காது. இப்போ வரைக்கும் அது வந்து யாருடைய எதுவும் இருக்கக்கூடாது, நான் இப்படி தான் இருக்கேன், நானே இருந்துக்கிறேன், யார் வீட்லேயும் வந்து உட்காரல. நாங்கள் எல்லாருமே வந்து எது வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இல்ல அந்த ஒரு அண்ணனுக்கு இன்னும் ரோஷமே வரும்னு சொன்னீங்களே, ஏன் அவர் என்ன பண்ணுவாரு? என்ன ரொம்ப அழுவான். அம்மா அப்படி உட்காந்து சேல்ஸ் பண்றாங்களேன்னு அழுவான். அழுதுட்டு அம்மாட்ட சொல்லுவான், எல்லாரும் சாப்பிட்ற இலைய வந்து நீ விற்கிறமா, உன்னை ஒரு நாள் நான் தங்க தட்டுல உனக்கு நான் சாப்பாடு வச்சு தரேம்மா அப்படிமா அண்ணன். ஆனா சொன்ன மாதிரியே அண்ணன் வந்து தங்க தட்டு வாங்கவும் போயிட்டாங்க. அம்மாவை கனடாலாம் கூட்டு போனாங்க. 6 மந்த் அம்மா கனடாக்கெல்லாம் போயிருந்தாங்க. கனடாக்கு அம்மாவை கூட்டு போனாங்க. தங்கத்தட்டு வாங்க போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தங்கத்தட்டுலாம் வாங்கக்கூடாதுப்பா, அதில் தங்கத்தை வந்து அவமதிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணன் வந்து அப்படி ரோசப்பட்டு இன்னைக்கு அழுதுட்டு +2 எக்ஸாம் இங்கிலீஷ் எழுதுனா நான் ஃபெயில் ஆயிடுவேமான்னு சொல்லிட்டு ரொம்ப அம்மாவுக்கு அடுத்து வந்து அவங்க ரொம்ப சஃபர் ஆனது. அம்மா வந்து எங்களை படிக்கணும்னு எல்லாரையும் சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே படிக்கணுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம். அவர் வந்து தம்பி ரோசமாக இருப்பாருன்னு சொன்னார்ல, அவர் சொல்லிட்டாரு, இல்லை நான் படிக்க மாட்டேன், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து அங்கே போய் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறத, அந்த படிப்பை வந்து படிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வந்து பின்னாடி கூட படிச்சுப்பேன், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறத விட வேண்டாம், தேவையில்லை, நான் வந்து என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எப்படி நான் எக்ஸாமில் மேக்ஸிமம் ஃபெயில் ஆயிடுவேன். அப்பா இறந்த டைமில் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறதுக்கு நான் இப்போவே வந்து வேலை பார்க்குற ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் மார்னிங் இன்னைக்கு சொல்கிறார், நாளைக்கு நான் பாம்பே போகிறேன் வேலைக்கு அப்படின்ட்டு. அதுவரை நாங்கள் யாருமே திருநெல்வேலியை தாண்டி வெளியே போனதே இல்லை. ஆக்சுவலாக அங்கே போய் யாரை பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. எங்கள் மாமா இருந்தாங்க, அம்மாவோட தம்பி ஒருத்தங்க, அவங்களுடைய அட்ரஸை வச்சுட்டு இவங்களை பார்க்கணும் அப்படின்னு அவராக டிசைட் பண்ணிட்டு போயிட்டார். போய் அங்கே போனார், மாமாவை பார்த்தாரு, மாமா கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு, அங்கே நிறைய வேலைகள் பண்ணார். ஒரு ஸ்கூலில் வந்து பெல் பாயாக இருந்தார் கொஞ்ச நாள். ஆக்சுவலாக அது வந்து லேடிஸ் ஸ்கூல். இவர் வந்து பெல் பாய். அந்த பீரியட் முடியும் போது பெல் அடிக்கணும். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்கூல் வராண்டால படுத்துப்பார். மறுநாள் காலையில் எஞ்சி ஸ்கூலோட டாய்லெட்டை யூஸ் பண்ணி வாஷ்ரூம் யூஸ் பண்ணி கிளம்பிட்டு திரும்பி அந்த பெல் அடிப்பார். இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் தெரியும் போது உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்ன வேண்டாம்ப்பா, நீ வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன், மொத்த சமயம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ரோசக்கார், அதெல்லாம் பண்ணல. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் வந்து, நான் மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து ஏர்போர்ட்டில் நிற்கிறேன், பாம்பே ஏர்போர்ட்டில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து குவைத்துக்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து போர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு. எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸு. இவர் எதுக்கு குவைத்துக்கு போகிறார் அப்படின்னு, எதுக்கு குவைத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லி, என்னப்பா எதுக்கு நீ குவைத்துக்கு போகிற அப்படின்ட்டு. இல்லை நான் ஒரு சின்ன வேலையாக குவைத்துக்கு போகிறேன், குவைத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் ஃபோன் கட் ஆகிடுச்சு. திருப்பி சில மணி நேரங்கள் கழிச்சு குவைத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேன், நான் குவைத்துக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு, விசிட்டர் வீசாலாம் வந்திருக்கிறேன் இங்கே ஒரு ஏஜென்ட் மூலமாக, இங்கே ஏதாவது ஒரு ஜாப் பார்த்துட்டு அப்புறமா அந்த விசிட்டர் வீசா வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் வீசாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனில் நான் கிளம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குவைத்துக்கு போயிட்டார். போய் அங்கே வந்து வெல்டரா ஜாயின் பண்ணார். பட் இது எல்லாருக்குமே வந்து அம்மாவுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்? நீங்க வந்து அம்மா தேர்ந்தெடுத்த பாதை, நீங்களே சொன்ன மாதிரி படிங்கன்னு அம்மா சொன்னாங்க, சரி படிச்சு அம்மாவை ஹெல்ப் பண்ணுவோம், இந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவர் அன்னைக்கே ஹெல்ப் பண்ணி அவர் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்புறம் படிச்சு முன்னேறிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணார். அப்புறம் படிச்சிட்டாரு. இப்போ அவர் எம்இ படிச்சிருக்காரு. ஆக்சுவலா இவர் சொந்தமா கம்பெனி வச்சிருக்காரு கனடால. இன்னொரு தம்பியும் அந்த கம்பெனியை இவர் ரன் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேர் ஃபேமிலியோட கனடால இருக்காங்க. வெரி குட், வெரி குட். திருமதி சீதாலட்சுமி அம்மா அவர்களுக்கு பிரசவம் பார்த்த
பாட்டியம்மா இங்க இருக்காங்க இல்லையா? சொல்லுங்கம்மா. நான் பக்கத்து வீடு அந்த பக்கம் அவள் வீடு, இந்த பக்கம் வீடு, ஒரே செவரு தான். ஆ. ஆனால் நாங்கள் தனித்தனின்னு தனியே தான் ஆளுக்க. ஆனால் தனியாகவே இருக்கல, அவ்வளோ இதாக இருந்தோம். ஒரே குடும்பமா இருந்தீங்க. ஆமாம். ஆனால் அவள் கஷ்டப்பட்டது என்னால் தாங்கவே இன்னைக்கும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பிள்ளைகளோட கஷ்டப்பட்டான். பிள்ளைகளும் அவள் சொல்லி கேட்டது ரொம்ப கஷ்டம். அதையும் சமாளித்து இந்த இலையை கொண்டு போய் பாளையங்கோட்டையில் மார்க்கெட்டுன்னு உண்டு, அதில் தான் இந்த இலையை வியாபாரத்தை விற்று அதிலிருந்து கொண்டாந்து ரேஷன் அரிசி வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு குருவாக போயிட்டு இதை தங்கம்னு நான் நினச்சிட்டேம்மா. யாருமே எதுக்கும் பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. இன்னும் கேட்கவிடமா பிள்ளைகள், அவ்வளோ ஒரு தங்கமான பிள்ளைகள். ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுறத கேட்கறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா. அப்படியே அவங்களுடைய மனசுல இருந்து வருது ரொம்ப அழகான வார்த்தைகளும் அந்த வாழ்த்துக்களும். அவங்க பேச பேச நமக்கு இன்னும் கண்டிப்பா இப்போ உடனே திருமதி சீதாலட்சுமியை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வமும் வருது. வாங்க. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா. மணிமணியா இப்ப பாட்டி சொன்னாங்களே அந்த மாதிரி தங்கமான பிள்ளைங்களை பெற்றிருக்கீங்க. அவங்கள உண்மையே அதுதான்மா. இந்த உலகத்துல எல்லாரும் வந்து இப்ப குழந்தைங்க வச்சிருக்காங்க, எல்லாரும் குழந்தைங்க பெற்றிருக்காங்க. ஆனா எனக்கு கிடைச்ச குழந்தைங்க வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி. ஆனா நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான கல்வின்ற ஒரு அதே பெரிய தான் வரத்தை கொடுத்திருக்கீங்க. எங்களுடைய உறவினர் எங்க அக்கா அவன் தூத்துக்குடியில சொன்னாங்க, அக்கா நீங்க கண்ணனை பிள்ளையா பெற்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னாங்க. ஆனா என் பையன் திருப்பி சொன்னான், பெரியம்மா ஒண்ணு தெரியுமா, எங்க அம்மா எங்களுக்கு கிடைச்சதும் பெரிய விஷயம்தான் அப்படின்னா. அது மாதிரி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வளர்ந்ததுனால என் பிள்ளைங்களால எனக்கு பெருமை, என்னால அவங்களுக்கு பெருமையா என்னமோ அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நீங்க வந்து குடும்பத்தை கவனிச்சுட்டு வீட்டுல சமைச்சிட்டு அந்த வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா பல வருடங்களுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் அப்படி வளர்ந்து நிக்கிற ஒரு வேலையில திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க போய் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கணுங்கும் போது அது வந்து சாதாரண வழி வெளியில் இல்லாம எப்படியும் அவங்கள வளர்க்கணும். அதுக்காக வந்து நம்ம என்ன செய்ய முடியுமோ அதுதானே செய்யலாம். நம்ம ஒருத்தருக்கு வேலைக்கு போனா நமக்கு அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுப்பாங்க, அது நம்ம குடும்பத்துக்கு காணாது. இதுல வந்து ஒரு நாள் நிறையவும் கிடைக்கும், ஒரு நாள் குறையவும் கிடைக்கும், அது வேற விஷயம். பிசினஸ்ங்கிறது வந்து நம்ம நிறைய முதல் போட்டு ஆக்கல, வெறுமையா ஒரு கூடையில ஒரு சொம்பு தம்ளர் தூக்கி போட்டுட்டு வீசிக்கிட்டு இங்க இருந்து அங்க போவேன். யாராவது அந்த கார்ல கிராமத்துல இருந்து ஒரு கட்டையெல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் உட்காருக்க உனக்கு இதை வித்து தரேன்பேன். அவங்க போட்டுட்டு உட்காந்தா அவங்களுக்கும் ஒரு கடையில் ஒரு காப்பியை சொம்பு கொடுத்து விட்டு அந்த இலை தூக்குதவனை விட்டு ஐயா அதில் ஒரு காப்பி வாங்கிட்டு வையான்னு கொடுத்து அவங்க ஆற்றி குடிச்சிக்கிட்டு இருக்க நிமிஷத்துக்குள்ள காலையை டிஃபன் கடைக்காரங்க யாராவது ஒரு 50-100 இலை கட்டினாங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய இலைக்கு உள்ள ரூபா சேர்ந்துடும். அவங்க கையில் கொடுத்து அவங்கள அனுப்பிட்டு மீதி இருக்கிற இலையை விற்று அடுத்தால வாங்குறதுக்கு காசாக்கிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க 10 பைசா 5 பைசாக்கு இலை விற்கா. இந்த சாப்பாட்டுக்காரங்கள்ல வந்து 50 பைசாக்கு முட்டையெல்லாம் வெட்டி கேட்பாங்க. ஹைக்ரௌண்ட்ல சாப்பாடு விற்கிறவங்கலாம் அதுவும் அவங்களுக்கு இந்த கிழிஞ்சலையா வெட்டி கெட்டி வச்சிருவேன். இதுல இருந்து அவ எப்படி இந்த குடும்பத்தை கழிக்கிறா, எப்படி அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கும் பிரமிப்பா தானே இருக்கு. அது வந்து அத செய்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். முதல்ல இல்லாம வீட்டுல இருந்து போவேன், வீட்டுக்கு அரிசி சாமான் எல்லாம் கொஞ்ச நேரத்துல உழைப்பு தானே வாங்கி கொடுத்துருவேன். அது போக வரும்போது நாளைக்கு வீட்டுக்கு சாமான் சோறு பொங்குறதுக்கு பிள்ளை விடியகாலம் பள்ளிக்கூடம் போகணும் எல்லாம் இருந்தா தான் அவ செஞ்சுட்டு போக முடியும். அதுக்கு வேண்டியதும் கையில வரும்போதே வாங்கிட்டு வந்துருவேன். இப்போ முதல்லம்மா உங்களுடைய கணவரோட இழப்பே வந்து கொஞ்சம் திடீர்னு ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதனால இப்போ சில பேர் வந்து கொஞ்ச நாளா வந்து உடம்பு சுகம் இல்லாம இருப்பாங்க, படுத்த படுக்கையா இருப்பாங்க. அப்படி எல்லாம் அவங்க நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் உங்களுடைய மனதே வந்து கொஞ்சம் கூட ஒரு தயார் நிலையில அந்த அளவுக்கு நான் வரவே இல்லை. எனக்கு வந்து எங்க அம்மா தைரியம். எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய உடன் பிறந்தவங்க 5 பேரு, அவங்களுடைய மக்கள் 5 பேரு, 10 பேரையும் நல்லதங்க மாதிரி அவங்கள மாதிரி நான் கிணத்துலதான் தூக்கி போடலை, ஆனா நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நடந்து வழி போவாங்களாம் அவங்க பிறந்த ஊருக்கும் எங்க அப்பாவுடைய ஊருக்கும். நடந்து போகும்போது இருட்டு நடத்துல அங்கேயே உட்காந்து கொண்டு போன கெட்டிச்சோரை அவுத்து சாப்பிட்டு அவ்வளவு கஷ்டப்படுவாங்களாம். எல்லா பிள்ளைங்களையும் தூங்கிட்டுனா திருப்பி நடக்க முடியாதுன்னு அந்த எங்கன வெளிச்சம் தெரியுதோ அந்த வீட்டுல இருந்து விடிய காலம் போவாங்களாம். அப்படி இருக்கையிலையும் கஷ்டப்பட்டவங்களுக்கு சின்ன உதவி செய்வாங்களாம். ஒருத்தங்க தனியா வளர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாவப்பட்டவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் எங்க அம்மா. நான் வச்ச குடித்தோன்னா இன்னைக்கு அவன் என் பேர் விட்டு பிள்ளை வச்சிருக்கான், என் தம்பி அப்படிம்பாங்க எங்க மாமா ஒருத்தங்களை. அப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு எங்க இருந்தாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வாக்கு மாதிரி சொல்லுவாங்க. எங்க அப்பா வந்து
இந்த ரயில் கடியில் இந்த இவன் சின்ன பையனாக இருக்கும்போது தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. பாளையங்கோட்டை ரயில் கடி எங்கள் வீடும் பக்கம். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படின்னு. என்னோட குழந்தைங்க பச்சை மரகதம், மாணிக்கம், வைடூரியம், புஷ்பராகம், கோமதேவம், என்னுடைய 5 ரகங்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வளர்ப்பு தான் உங்களுக்கு அந்த எங்க அப்பா அப்படி சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு என்னோட 5 குழந்தைங்களும் எனக்கு அப்படிதான் நான் நினைப்பேன். அது வந்து யாருக்கும் கிடைக்காத பிள்ளைகள். உண்மையிலேயே நினைச்சு பார்த்தா நிறைய அம்மா அப்பா இருந்து வளர்க்காங்க, அண்ணன் தம்பி இருந்து வளர்க்காங்க. அந்த பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு வளராது. என்னையும் என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு வளர்ந்ததுனால அவங்க தான் எனக்கு முக்கியம். இல்ல, ஆனா நீங்க வந்து இப்ப அவர் வந்து அப்ப எம்காம் பாதி படிப்புல இருந்தாரு, அடுத்தவர் வந்து டிகிரி படிச்சுட்டு இருந்தாரு பாதி. சரி, இவ்வளவு எம்காம் படிச்சுட்டே போதும், இப்ப படிப்பு நிறுத்து, நீ எங்கேயாவது ஒரு வேலைக்கு போ, நீங்க +2 முடிச்சிட்டீங்களே வேலைக்கு போ, அப்படி அனுப்பிச்சிருக்கலாம். எங்க அண்ணி சொன்னாங்க, அவங்க அப்பா கூட பிறந்தவங்க சொன்னாங்க, நீ எதுக்கு நல்ல 3 மாசம் கழிக்கும்னா நடு ரோட்ல போய் உட்காந்து வியாபாரம் பண்ற? அவங்க ஆம்பளை பசங்க தானே, ஆளுக்கு ஒரு பசங்களை ஆளுக்கு ஒரு வேலைக்கு போக சொல்ல வேண்டியது. நான் சொன்னேன், நான் வந்து முடிஞ்சு போன கதை என் கதை, இனிமே என் கதையை புதுசாக்க முடியாது. என் பிள்ளைங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, முடியாதுன்னா நாங்கள் ஒருத்தன் வேலை பார்த்து ஒருத்தனை படிக்க வைக்கோம். சரியா அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணேன். அதான், அதனால நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க, அது உங்க கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அவங்க உங்களுக்கு கரெக்டா அனுசரணையா நடந்திருக்காங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த 5 செல்வங்கள்ன்றீங்க, அழிக்க முடியாது, யாராலையும் விலை மதிக்காத எனக்கு கொடுத்துட்டு போனது என்னுடைய கணவர். வந்து அந்த சொத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. அதுதான் என்ன இன்னைக்கு வாழ வச்சிருக்கு, இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. சரி, உங்களுடைய 3 செல்வங்கள் இன்னைக்கு அவங்க இங்க இருக்காங்க, இந்தியால இருக்காங்க. அதனால நம்ம நிகழ்ச்சிக்கு இங்க நேர்ல வந்திருக்காங்க. மத்த 2 பேரும் எங்க இருக்காங்க? இப்ப கனடால இருக்காங்க இல்லையா? என்னோட லாஸ்ட் மகன் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கான். அவங்க கூட படிக்கிற பையன் வீட்டுல, யாருமா எங்க வீட்டுல இன்னைக்கு நெல்லிக்காய் கிடக்குடா, மாங்காய் கிடக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை உடனே நான் வரேன்டா உன் கூட அப்படின்னு அவங்க வீட்டுல போய், அத்தை உங்களுக்கு நான் வித்துட்டு வந்து துட்டு தரேன்னு அந்த காயை மரத்துல ஏறி பறிச்சுட்டு வந்துருவான். எந்த பிள்ளை? என்னோட கடைசி பையன். அவனை மத்திரம்தான் அந்த கடைக்கு சின்ன ஹெல்ப் பண்ண வர. அந்த கனடால என் மகன் கூட இருக்கான். அந்த அந்த இருக்கிறாங்களே என்னோட சின்ன பையன். உங்க கூட பேசுறதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க இப்போ. என்ன பெத்த ஐயா, என் பிள்ளைகளுக்கு அம்மா எனக்கு முக்கியம். இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பிள்ளையம்மா. என் பிள்ளை சொன்னா, எம்மா இன்னைக்கு சாம்பார் யாருமா வச்சுட்டு வந்தான்னா, நான் ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரம் நேரம் இருந்தா குழம்பு வச்சுட்டு வந்துருவோம், பிள்ளை சோத்த அடிச்சிருவான்னு. அந்த சாப்பிட்டுட்டு, ஐயா இன்னைக்கு சீக்கிரம் நான் அம்மா நேரம் இருந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஐயான்னு அந்த கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன். கொடுத்துட்டு சொன்னா, அம்மா நீங்க நல்லா தான் சாம்பார் வச்சு சோறு போட்டிருக்கீங்க, ஆனா நான் விஷம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. நான் உழைச்சி உங்களுக்கு சோறு கொடுத்தோம்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நீங்க உழைச்சி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டான் நேரில். இவர் தான் அந்த ரோஷக்கார பிள்ளையா? பாலசுப்ரமணியம், சொல்லுங்க. உங்களுடைய பிரதர்ஸ் வந்து உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி நீங்க வந்து ஒரு ரோஷக்கார பிள்ளை, அதனால வந்து வேண்டாம் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்க வேண்டாம், நானே கொஞ்சம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் படிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு எப்படி ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க, கனடாவில் அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நீங்க வேலை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே. இப்போ நீங்க உங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்குங்க. அந்த நாட்கள் வந்து எனக்கு இன்னும் பசுமையான நினைவுல இருக்கு மேடம். அதாவது அம்மா வந்து அவங்க பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டிருக்காங்க, அது எங்களுக்கு தெரியாது. அப்பா கல்யாணம் முடிச்சு அந்த நேரமும் கஷ்டப்பட்டிருக்காங்க, அப்ப நாங்க சின்ன குழந்தைங்க பார்க்கல. பட் நாங்க கொஞ்சம் வளர்ந்து வரும்போதுதான் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல சேலை உடுத்துறதுக்கு, நல்ல சேலை வாங்குறதுக்கு காசு இல்லாம பக்கத்துல கொஞ்சம் வசதியானது வாழக்கூடிய இடம் இருந்தது. அதுக்கு பேர் வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து அவங்க உடுத்திட்டு என்ன சொல்ல, அது யூஸ் சாரி, அதாவது வந்து அவங்க வந்து அதை விற்பாங்க, அதை யூஸ் சாரீஸ் எல்லாம் விற்பாங்க. அதை போய் அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க. அந்த குடும்பம் வந்து ஒரு பையனுக்கு வந்து என்ன, எப்படி அந்த பையன் வந்து எந்த நிலைமையில இருந்தா அதை வந்து கழிச்சு கொள்ள முடியாது. ரெண்டாவது வந்து வீட்டுல வந்து அம்மா வந்து அடகு வைக்காத பொருள் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து எதுவுமே இல்லை. நாங்க வளர்ந்து வரும்பொழுதே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு எங்க வீட்டுல கரண்ட் வந்ததே வந்து 1986 தான் கரண்ட் வருது. முதல் கடிகாரம் வாங்கப்பட்ட வருடமும் அதுதான். ஸோ இதுக்கு எங்க வீடு அப்படின்னு நாங்க சொல்றதே வந்து ஒரு 10க்கு 14 ஒரு ஏரியா, அதுல 5 பேர் படுத்துக்கணும், அம்மாவும் படுத்துருப்பாங்க. ஸோ இதுலதான் இருக்கும் எல்லாருமே. இதுல வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு நாளுமே அவங்க வந்து அவங்க ஏதாவது ஒரு இதுல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். எங்களால சிறு குழந்தைங்க ஒன்றும் பண்ணவும் முடியாது.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 93 வந்து அப்பா இறந்த உடனே அது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட், ஒரு அடிதான் அம்மாவுக்கு. எங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா அம்மா இருக்காங்களேங்கிற தைரியம் கொஞ்சம் இருந்தது, அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அம்மா மாதிரி தைரியமான ஒரு பெண்மணிய இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து நான் எவ்வளவு புத்தகங்கள் படிப்பேன், நிறைய கவிதைகள், நிறைய காமிக், நிறைய நாவல்லாம் படிப்பேன். அம்மா மாதிரி அதை கம்பேர் பண்ணி நம்ம எப்பவுமே நான் எந்த பெண்ணை பார்த்தாலும் எங்க அம்மாவை தான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஓ இவ இந்த பொண்ணு நம்ம அம்மா மாதிரி முடியுமா? முடியாது. அம்மா மாதிரி சான்ஸே இருக்கு. அந்த ஏன்னா அம்மா மாதிரி ஒரு தைரியமான பெண்மணியை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது, அதுதான் உண்மை. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையையும் மிக எளிதாக அம்மா வந்து பேஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு தைரியம் தான் வந்து என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனடாவில் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். அவ்வளவு ஒரு டாமினன்ட், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து நல்லா வந்து முன்னு நின்று அதை வந்து செய்வேன், சக்சஸா செய்வேன். அந்த தைரியம் வந்து அம்மா கொடுத்த தைரியம். ரெண்டாவது வந்து அம்மா வந்து பிள்ளைங்க வளர்த்ததுக்கே அதையே வந்து நான் ஒரு தியரி அப்படின்னு சொல்லுவேன், லட்சுமி தாய் தியரி அப்படின்னு சொல்லுவேன். லக்ஷ்மி தாய் தியரி அப்படின்னு ஒரு குழந்தை வளர்ப்புக்கே நீங்க தான் ஒரு உதாரணம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நன்றி பாலசுப்ரமணியம். ஆறுமுகம், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அம்மா கூட ரொம்ப நாள் கையில இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அது நானா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையன், அண்ணன் எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரியவங்க. அதனால அம்மா கூட நான் அடிக்கடி அம்மா கூடயே தான் இருப்பேன். எனக்கு வந்து அம்மா அப்படிங்கிறது வந்து அம்மா அப்பா ரெண்டுமே அவங்கதான். அம்மா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டதுல வந்து நிறைய விஷயத்த நான் நேர்லயே பார்த்திருக்கேன். அம்மா வந்து 1000 எண்ணிக்கை உள்ள இலக்கட்டை வந்து ஒரு ஆளா தூக்கி சமைப்பாங்க. அதை சமைக்கிறது வந்து 2 ரூபா கொடுக்கணும் ஒரு கெட்டு சமைக்கிறதுக்கு. அம்மா வந்து 10 கெட்டு அவங்க சமைந்தா 20 ரூபா கொடுக்கணுமே, வேண்டாம்னு அம்மாவா சமைப்பாங்க. நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய படிக்கும் போதே வந்து முருங்கைக்காய், மாங்காய், இந்த மாதிரி காய்கள் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, பறிக்கிறதுக்கெல்லாம் போவேன். ரொம்ப சீப்பா பறிச்சு கொண்டு கடையில கொண்டு விற்று அதுல 100 ரூபா கிடைக்கும், 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பேன். இன்னொரு விஷயம் மறக்காம சொல்லணும், எங்களுக்கு ஒரு நாள் கூட இந்த பணத்தை குறை வச்சாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா ஸ்வீட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. அம்மாள் அல்வா கடை அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல இருக்கு. அதுக்கு வந்து டெய்லி இலை கொடுப்பாங்க, நான் அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதில் ஸ்வீட் வாங்கிடுவாங்க, ஸ்வீட் காரம் வாங்கி கொடுத்துருவாங்க. பக்கத்துல இட்லியில போட்டிருந்தாங்க ஒருத்தங்க, முத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க, அவங்களுக்கு இலை கொடுப்பாங்க. அவங்ககிட்ட பணம் வாங்க மாட்டாங்க. டெய்லி அண்ணன் இல்ல நான் யாராவது 2 பேர் இட்லி சாப்பிட்டுக்கிடுவோம் டெய்லி. இது மாதிரி எங்களுக்கு ஒரு குறையும் அவங்க வச்சது அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஒரு பையன் இருக்கான். அவன் ஓயாம அம்மா தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்பா சீத்தாச்ச பார்க்க போவாங்க, சீத்தாச்ச பார்க்க போவோம் வாங்கப்பா அப்படிமா. ஏன்னா அம்மா யாரையும் அடிச்சதே கிடையாது, யாரையும் திட்டினது கிடையாது, அடிக்க மாட்டாங்க. அம்மா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என் பையன் வந்து இன்னும் தேடிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வாங்கப்பா நம்ம போவோம் ஊருக்கு போவோம்ப்பா அப்படிங்கிறான். அவங்க ஒரு நல்ல தாயா இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நீங்க தங்கமான மகன்களா இருந்திருக்கீங்க. அவங்க எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில பாக்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு தாயின் சபதம் டீம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது, சந்தோஷப்படுது. இந்த மாதிரி ஸ்கைப்ல வந்து எங்களோட நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி. பொதுவா வந்து நிறைய பேருக்கு அம்மா வந்து கடவுளா இருப்பாங்க. எங்களுக்கு வந்து உல்டா, கடவுள் வந்து உங்களுக்கு அம்மாவா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம், இந்த இருக்க பெரிய மகன் வந்து சென்ட் சேவிஸ்ல படிக்கிறாங்க. அங்க இருந்து இங்க ஓடி ஒரே ஓட்டம், அந்த ரிங் அடிச்சு முடியதுக்குள்ள ஓடி வருவாங்க. நான் அப்பதான் மார்க்கெட்ல இருந்து சாமான் வாங்கிட்டு போய் அரிசி போட்டு அரை வேக்காடு தான் வெந்திருக்கேன். ஐயா இப்பதான் ஐயா சோறு பொங்குதே. சரி ஒன்றும் தப்பு இல்லைம்மா, நீர் தண்ணி தாங்கம்மாம்பா. அந்த முத நாள் பொங்கின பானையில கிடக்க 1 டம்ளர் நீர் தண்ணியை ஊற்றி கொடுத்து அந்த பக்கத்து கடையில் 50 பைசாக்கு கருப்பட்டி வாங்கி கொடுப்பேன். இந்த கையில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை பாதி குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு திருப்பி ஓடுவான் அவ்வளவு தூரம். அப்புறம் ஒரு நாள் அந்த ஃபாதர் வந்து இவனை எம்காம் சேர்க்க போயிருங்க. அவர் வந்து எம்மா வாங்க நீங்கள் சீட்டு கிடச்சிட்டு உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி தரேன்னு அந்த கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் சார் அம்மா உங்களுக்கு உங்கள் கண்ணன் வந்து கொடுத்து வச்ச பிள்ளைம்மா அப்படின்னாரு. என்ன ஃபாதர் அவங்க எல்லாம் கொடுத்து வச்ச பிள்ளைங்க தான் கண்டிப்பா. இங்க ஆனா நம்ம அரங்கத்துல இருக்கிற இன்னொரு தாய் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டியோடைய மடியில என்னுடைய குழந்தை கொஞ்ச நேரம் உட்காரணும்னு நான் விருப்பப்படுறேன், அதனால இங்க அரங்கத்துக்கு கொண்டு வந்து என்னுடைய குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால அந்த குழந்தைய இங்க கூப்பிட போறேன். கொண்டு வாங்கம்மா. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ மூச்சுப்பட்டா நோகும் வந்து மூச்செடுத்தே முத்தமிட்டே நிழ
எனக்கே சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்கு எத்தனை நீங்க ரொம்ப நல்லா குழந்தைங்க. பாடுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த குழந்தை இருந்தா உங்களுடைய தாலாட்டு இன்னும் ஆத்மார்த்தமா வருமே. நீங்க பாடுங்க. சரிம்மா, அவர் நல்லா சரிம்மா. தூங்குவார் நினைக்கிறேன். ஆட்டு, ஆட்டு. மதுரையின் கண்ணாளோ என் கண்ணே நீ மான் மதுரை சீர்வடிவோ, துர்க்கமெல்லாம் தீர்க்க வந்த துறை மகளே நீ தூங்கி விழி, தெற்கு சந்தனமோ என் கண்ணே நீ திருநெல்வேலி வெங்கலமோ, மதுரை சுடர் விளக்கோ எனாக்கா நீ மகராசா பெற்ற கண்ணோ, வாழை பழுக்குதுன்னு வனக்கிளிகள் வந்து கொய்யா, கிளுக்கு பிரம்பெடுத்து என் கண்ணே நீ கிளி விரட்ட வந்த முத்தோ, தங்காளுத்தி உனப்பா உனக்கு தமரிட்டோ துணருத்தி, அங்கத்தினால் தொட்டில் கட்டி என் கண்ணே நீ ஆடும் துறை மகளோ. சட்டுன்னு கையில ஒரு குழந்தைய கொடுத்து இந்த மாதிரி ஒரு அரங்கத்துல கேமரா லைட்ஸுக்கு நடுவுலயே இப்படி எடுத்து விடுறீங்களே. உங்க பேரம்பேத்திக்கெல்லாம் சூப்பரா நான் படிப்பீங்க. சொல்லுவேம்மா, என் தம்பிய ஆசைப்பட்டு அக்கா நீ என் பிள்ளைய வாராட்டுன்னு என்னுடைய மருமகா என்னுடைய 2வது மகனுக்கு வந்திருக்குது என் உடன் பிறந்த தம்பி பிள்ளை. நீங்க என் பிள்ளைய வாராட்டி நான் இந்த இப்படி சீடிய நடையில வச்சு அதுல கேசட்ல பதிஞ்சு கொண்டு போய் அந்த பாவனாத்து ஊர்ல அந்த அவங்க வீட்டுல போட்டிருக்கேன். அவரு பாலசுப்ரமணியம் அவனோட ஒய்ஃபு வந்து என் உடன் பிறந்த தம்பி பிள்ளை. என் தம்பி இங்க இருக்காங்க. அதுக்கு நீங்க சிடில பதிவு செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? என் தம்பி வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போய் அந்த தாலாட்டை தான் அவங்க அங்க போட்டு தூங்க வைக்கிறாங்களா? போட்டுருக்காங்க. அங்க பக்கத்துல எல்லாம் எல்லா ஆச்சிமாரும் என்ன டிரைவர் உங்க வீட்டுல யார் பாடுதா அப்படின்னு கேட்டாங்களாம். எங்க அக்கா வந்து ஓராட்டுனாங்க, நான் வந்து அதை கொண்டு வந்த ஆச்சி அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க பையன் வந்து நான் போன உடனே அவனுடைய நண்பர்கிட்ட பூரா விரட்டி என்னை அறிமுகப்படுத்தினான். கோயிலுக்கு போனோம். அம்மா நீங்க ஸ்ரீலங்காக்காரங்களா அப்படின்னாங்க. நோ, நான் வந்து இந்தியா மதுரை அப்படின்னு. யா அப்படின்னு அப்படி கட்டி பிடிச்சி எல்லாரும் கொஞ்சிட்டு சொன்னாங்க, பாலா நீங்க கொடுத்து வச்சவங்க, நாங்க எங்க அம்மா பார்த்து எவ்வளோ நாளாச்சு, உங்க அம்மாவை நீங்க கூடவே வச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க பாலாவும் அவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினான். அவ வந்து 2 குழந்தை அங்கதான் டெலிவரி. ஒரு குழந்தை அவங்க அப்பா தான் டெலிவரியா? அதுக்கப்புறம் நீங்க பாக்கலையா? பார்த்தேன். 3வது குழந்தைய பார்க்கல. 1 வயசு முடிஞ்சிட்டு பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்க வரலையா? இல்ல இப்ப எங்க வீடு எங்க பையன் வந்து ஒரு டைம் ஒரு சாதனை மாதிரி ஒன்னொன்னு செய்வான். அம்மா உங்களுக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா, ஐயா எனக்கு குடியிருக்க வீடு இப்படி அள்ளிக்கிட்டு வாடகை வீட்டுல நான் எந்த வீட்டுல இருந்தாலும் கார்டன் மாதிரி செடி வளர்ப்பேன். ரோஸு பூ எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க வீட்டை விலைக்கு வாங்கிட்டீங்களா அப்படிம்பாங்க. இல்ல நாங்க ஒத்திக்கு தான் இருக்கோம் அப்படிங்க. அப்படி வளர்க்குறத பார்த்து சொந்த வீடு மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. அப்படி இருந்ததுனால வந்து எனக்கு ஒரு வீடு மாத்திரம், நான் இருந்த வீடை வித்துட்டோம்லையா நம்ம கஷ்டத்துல அப்படின்னு. இது என்னம்மா வெறும் இது, நீங்க ஒரு 50,000க்கு வீடு வைத்தீங்க, உங்களுக்கு ஒரு 50 லட்சத்துக்கு வீடு கட்டி தரமான்னா. உடனே ஒரு இடத்த வாங்கி உடனே எல்லாருமே சேர்ந்து அதுல இன்ஜினியர் அமைச்சு கொடுத்து என்னோட மக்கள் உடனே அந்த வீடை. சூப்பர். உங்க பிள்ளையுடைய 3வது குழந்தைய நீங்க பார்த்தது இல்லையா? பார்க்கல. பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? இருக்குது, ஆசை இருக்குது. என்னோட பிள்ளைங்க அப்பவும் பேசுவாங்க, கம்ப்யூட்டர்ல காமிப்பாங்க. வர சொல்லி பாத்துருவேன். ஏன் வந்து பார்க்கல? அவங்க பொசுக்குன்னு வர முடியாது. 10 ஆள் வச்சு வேலை வாங்கதான் 3 வீடு கட்டி அவன் ஒரு வீட்டுல இருக்கான். இப்ப தம்பியும் வர முடியாதா? வர சொன்னா வருவாங்க. இப்ப கொஞ்சம் கண்ணை மூடுங்க, நாங்க வர சொல்றோம். ஆட்டு எப்படி வந்த? நீங்க தாலாட்டு பாடின புள்ள உங்க பேர புள்ளதான். வந்த நீங்க உங்க பேத்திய முதல் முறையா ஒரு தாயின் சபதம் அரங்கத்துல தான் பாக்கணும்னு இருக்கேன். உங்களை பாக்குற பாக்கி ஆட்டுக்கு இந்த சபையில கிடைச்சிருக்கல. தாத்தா தம்பி எங்கம்மா பார்த்தாவ? அம்மா சித்தி எப்படிமா இருக்கா? அம்மா ரொம்ப அதிசயமா இருக்குமா எனக்கு.
இப்போ அதுதான் உங்க பேத்தின்னு தெரியும் போது உங்க மனசு எப்படி இருக்கு? மனதில்ல ரொம்ப ஆனந்தமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமான. இதுவரை நான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தை அனுபவிச்சதே அந்த கனடால போய் என் பிள்ளை கூட இருந்த 6 மாசம் தாம்மா. நான் நிம்மதியா காலையில போகும்போது ஏம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு பனி கொட்டும், அப்படியே வெளியே போவான். திருப்பி உள்ள வரும்போது ஏம்மா நல்லா இருக்கீங்களா அப்படிமா. இப்பதானே காலையில கேட்டு போனேன், இருக்கட்டுமே நல்லா இருக்கீங்களா அப்படிமா. தான் நீங்க பேர பிள்ளை எல்லாம் எப்படி பொசுக்குன்னு வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா சரி, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களை இவ்வளவு அற்புதமா வளர்த்திருக்கீங்க. அதனால எப்பவுமே ஒரு தாய் சபதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்காக தான் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க வந்து நாங்க வரோம், இங்க வந்து நாங்க அம்மாவை பாக்குறோம் சொல்லுங்க. என் பிள்ளைகளை இப்படி நேர்ல எனக்கு கொண்டு காட்டிட்டீங்களே. சரி, இப்போ உங்க பேத்தின்னு தெரிஞ்சு உங்க பேத்திய கையில வாங்கிட்டீங்க. என்னோட எல்லா பேரன் பேத்தி பாட்டு மருமகள் என்ன பெத்த ஆத்தா வேண்டாண்டா வேண்டாண்டா வேண்டாண்டா. சரி சரி, பொசுக்குன்னு வந்ததுல அவளுக்கு கொஞ்சம் பாட்டியோட மோகம் பழகணும். சரி சரிப்பா சரி. எந்த கஷ்டத்திலயுமே வந்து அதெல்லாம் மிஞ்சி வரணும் அப்படிங்கிறது எங்க அம்மாவுடைய தைரியம் எனக்கு. உங்க அம்மாவை கொடுத்த தைரியத்துல இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை ஆம்பளை மாதிரி வளர்த்திருக்கீங்க. மண்ணை குளத்துல உங்க வெட்டி பிள்ளைங்க எல்லாம் வெட்டி சொன்னாங்க. நானே அதுலயும் அவங்க எல்லாம் உங்களுடைய வளர்ப்புக்கு ஒரு பெயரே வச்சிருக்காங்க, லக்ஷ்மி தாய் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கே எங்க அம்மா தான் உதாரணம். எனக்கு எங்களை மகால் வளர்த்தது மாதிரி மட்டும் வீடு இல்லைன்னு. கட்டி என்னோட நேம்லயே வச்சிருக்கான், லட்சுமி இல்லன்னு. இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் லட்சுமி இல்லன்னு தானமா உங்க வீடு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் பலன் மறுஜென்மத்துல கிடைக்குமா. எனக்கு நானே அனுபவிக்க இதெல்லாம் நம்ம அப்பா பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு பெருமையா பேசுவாங்க. ஏன்னா நீங்களே வந்து தாயும் தந்தையுமா மாறி இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு இவ்வளவு ஒரு வளமான வாழ்க்கை அமைச்சு என்ன முடியுமோ கொடுத்திருக்கீங்க அந்த இல்லையா? அளவுக்கு எல்லாமே அவங்களுக்கு செஞ்சேன். இல்ல வளமான வாழ்வுன்னா அதை வந்து ஈஸியா டிஃபைன் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஆமா, இப்போ அதான் நீங்க வந்து இருக்கிறது எங்க அக்கா நீங்க இங்க பையன். யார்ட்டையாவது கூப்பிட்டு உங்களுக்கு இப்போ ஏதாவது லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நாங்க ரொம்ப யோசிச்சு தான் சொல்லணும். அப்படி எங்களுக்கு ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல ஆக்சுவலா. எல்லாம் இருக்கு எங்களுக்கு வாழ்க்கையில இப்போ. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை உண்மையிலேயே எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. ஆமா, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய டைம் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குவாங்க. ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ரூட் ஷாப்ல வந்து அடிப்பட்ட ஆப்பிள்ஸ் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அடிபட்டிருக்கும் அல்லது லேசாக அழுகி போயிருக்கும், இந்த மாதிரி ஆப்பிள்ஸை தான் வாங்க முடியும். ஸோ அதை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் ஓடி போய் அந்த பையை போய் பிரிப்போம் அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆப்பிளாக எடுத்து அந்த அழுகுன போர்ஷனை வந்து கட் பண்ணிட்டு அந்த நல்லா இருக்க போர்ஷனை மட்டும் கொடுப்பாங்க. நான் ரீசெண்டாக கனடா போயிருந்தேன் தம்பி வீட்டுக்கு. தம்பிக்கு கனடாவில் நிறைய வீடுகள் இருக்குது ஆக்சுவலாக. நான் போயிருந்த வீட்லேயே ஆப்பிள் ட்ரீ இருக்குது. அங்கே அதுலேருந்து ஆப்பிள் வந்து கீழே விழுந்து என் பிள்ளைங்கள்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த ஆப்பிள் எடுத்து. அப்போது பெரிய செல்ஃப் ரியலைசேஷன் எனக்கு கிடச்சிச்சா, லைஃப்பில் வந்து வாழ்க்கை சக்கரன்றது வந்து எவ்வளோ வேகமாக சுற்றுவிடா அப்படின்ட்டு. அழுகுன ஆப்பிளுக்கு வந்து சண்டை போட்ட ஒரு அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை இதோட பிள்ளைங்க ஆப்பிள் வந்து சொந்த வீட்டில் சொந்த ஆப்பிள் மரத்தில் காய்ச்சி கீழே விழுத ஆப்பிள் எடுத்து சேதறி விளையாண்டுட்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய சேஞ்ச் லைஃப்ல ஆக்சுவலாக. இதுக்கு வந்து ஒரே காரணம் தான் லைஃப்ல அம்மா தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த வாழ்க்கை சக்கரம் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு நாள் மாறும் அப்படின்னு அதுல ஏதோ அந்த ஒரு தாய் வைக்கிற அந்த நம்பிக்கை. உங்களுடைய சகோதரர் சொன்ன மாதிரி நாங்க எப்பவுமே இந்த ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நிறைய பாடங்கள் கத்துக்கிறோம். இன்னைக்கு அவர் ஒரு பேரே கொடுத்தாரு அதுக்கு ரொம்ப அழகா, லக்ஷ்மி தாய் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த ரொம்ப அழகான ஒரு குடும்பத்தோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். மறுபடியும் அடுத்த வாரம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தாயோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, உன்னிடு போறமா நான் இருந்தால் என்ன அம்மா.